வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்புக்கு ஒரு மெமரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவை ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓஎஸை ரன் பண்ணுறது எல்லாமே இது தான். ஸோ இதுக்குள்ளே வந்து இது வந்து மெயினான பார்ட்டு லேப்டாப்பில். ஸோ அதனால் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரியஸை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது திங்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி திங்ஸ் எதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் அந்த வந்து வாட்ஸ் இன்சைட் சீரியஸில் வந்து அதை வந்து போட ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி திங்ஸை வந்து ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த சீரியஸ் வந்து கண்டினியூ பண்ணால் மறக்காமல் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து நம்ம வச்சுருக்க ஹார்ட் டிஸ்க்கு. பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து நான் 4 ஹார்ட் டிஸ்க் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஜிபி இருக்கும். இது 320 ஜிபி, இதுவும் 320 ஜிபி. இது வந்து பார்த்திங்கன்னா இது 2 டிபி. பார்த்திங்கன்னா தெரியும், 2 டிபி. இது இந்த மாதிரி வேறு மெமரி சைஸில் வந்து எல்லாமே வந்து இருக்குது. சரி, ஓகே. இதில் வந்து ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து கலட்டி செக் பண்ண போகிறோம். நம்ம வந்து சாம்சங் இதை எடுத்துக்கலாம். இது வந்து C8. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது பார்த்திங்களா. சரி, ஓகே. ஒவ்வொரு கம்பெனியில் இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த லேபிளை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே லேபிளுக்கு அடியிலேயே ஒரு ஸ்க்ரூ இந்த மாதிரி தந்திருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். சரி, ஓகே. நம்மளுக்கு லேபிள் அதை எடுத்த பிறகு அதை வந்து இதை ஓப்பன் பண்ணுற மாதிரியே இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டூல் பாக்ஸ் வந்து தேவைப்படும். இது வந்து லேப்டாப் சர்வீஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி டூல் வந்து சின்ன சின்னதாக வந்து நிறையா ஸ்க்ரூஸ் வந்து இருக்கும். சரி, ஓகே. இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஸ்க்ரூ வந்து போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஸ்டார் பின் இருக்குது பார்த்திங்களா. ஸ்டார் பின் உள்ளது தான் இப்போ வந்து போட போகிறோம். ஸ்டார் வந்து இருக்கும். சரி, ஓகே. இது ஸ்டார் வந்து சின்ன ஸ்டார் தான். இந்த இது வந்து செட் ஆகுமான்னு பார்க்கலாம். எது செட் ஆகுன்னு வந்து எடுத்துக்கிறேன் நான். இதுதான் கரெக்டாக இருக்குது. சரி, ஓகே. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்த பிறகு இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்கில் உள்ள எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இனிமேல் வந்து ஓப்பன் பண்ணுற வேலை மட்டும்தான் நம்மளுக்கு. சரி, ஓகே. இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்குள்ளே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பண்ணோன்னையும் பாருங்களேன், ஒன்று கண்ணாடி மாதிரி அழகாக பளபளன்னு இருக்குது பார்த்திங்களா. அதுதான் வந்து நம்மளுக்கு டிஸ்க்கு. அதில் தான் எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகும். அதுதான் வந்து 320 ஜிபி அந்த ஒரு டிஸ்க்கு. அதுவே டபுள் டிஸ்க் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீட் ரைட் ஹெட்டர். இதுதான் வந்து டேட்டாவை ரீட் பண்ணும், ரைட் பண்ணும், எல்லாமே வேலையும் வந்து அதுதான் பார்க்கும். டேட்டா வந்து நம்மளுக்கு எடுத்து காட்டுறது எல்லாமே அதுதான். அது போக வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்து மேக்னெட் இருக்கும். அந்த ரொட்டேட் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து வந்து அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்க்காக இருக்கட்டும், ஹார்ட் டிஸ்க்கு வந்து அந்த உள்ள டேட்டா வந்து நம்மளுக்கு காட்டுறதுக்காக அந்த பின்னாடி வந்து போர்ட் கனெக்ஷனுக்கு வந்து போடுறதுக்குரிய வயர் கனெக்ஷன்ஸ் தான் அது. ஓகே. இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து அதை வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கேபிளோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து லேப்டாப்போட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ போல் வந்து அது எப்படி ரீட் ஆகுது, ரைட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக. இப்போ வந்து இதை வந்து நான் வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கிறேன். USB கேபிள் தான் அது. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடி வந்து அது ரொட்டேட் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும். அது நடுவில் ரொட்டேட் ஆகுறது வந்து மோட்ரு. அது பயங்கர ஸ்பீடாக வந்து ரொட்டேட் ஆகும். அது போக ரீட் ரைட் ஹெட்டர் பாருங்கள், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது மூவ் ஆகும் போல் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து கரெக்டான பொசிஷனில் எங்கெங்கே இருக்கோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே அந்த போர்டு கனெக்ஷன் வந்து பார்த்துக்கிறோம். அது போக எங்கெங்கே டேட்டா இருக்கோ அதை வந்து அழகாக ரீட் பண்ணி ரைட் பண்ணுறதுக்குரிய பர்பஸ்க்கு தான் அந்த ரீட் ரைட் ஹெட்டர் இருக்குது. அந்த நடுவில் உள்ள மோட்ரு வந்து RPM ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். பயங்கர ஸ்பீடாக வந்து சுற்றும். அதை வச்சு ட்ரோன்னா மேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரினா வீடியோஸ்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து கலட்டலாம். ஃபஸ்ட்டு அந்த டிஸ்க்கை வந்து உங்கள்கிட்ட வந்து தனியாக எடுத்து காட்டுறேன் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு. கலட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்க்ரூவையும் அந்த இதை வந்து வச்சுட்டு தான் கலட்டுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இதை வந்து பிடிச்சிட்டு கலட்டிக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து நான் அந்த இதை வந்து தனியாக வந்து கலட்டி எடுத்துட்டேன். அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே வந்து கலட்டி எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது மேலே உள்ளது மட்டும் வந்துடும். அதுக்கடுத்து அந்த டிஸ்க் வந்து வராது. அது வராததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ரீரைட் ஹெட்டரையும்
டிஸ்கையும் ஒன்று வந்து கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும், அதையும் கலட்டணும் நம்ம. சரி ஓகே, அதையும் நம்ம வந்து கலட்டிக்கலாம். இப்போ வந்து அதையும் நம்ம வந்து கலட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து டிஸ்கை வந்து தனியாக எடுத்துடலாம். பாருங்கள் டிஸ்க் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சின்னதாக வந்து ரவுண்ட் இதில் வந்து இருக்குது. இதில் தாங்க 320 GB இது வந்து ஸ்டோர் ஆகுது. நம்பவே முடியல, சின்னதில் இவ்வளோ இது ஸ்டோர் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிஸ்க் இருக்கும். 2 TB அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், டபுள் டிஸ்க் வந்து அதில் இருக்கும் இதுலேயே. அதுக்கடுத்து ரீரைட் ஹெட்டருமே டபுளாக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேட்டா லாஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அந்த டிஸ்க்கை வந்து வேறு இதில் வந்து போட்டு தான் நம்மளுக்கு டேட்டா வந்து ரெக்கவர் பண்ணி தருவாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீரைட் ஹெட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கலட்டி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு. அதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் இருக்கும். இதை வந்து நான் எடுத்து காட்டுறேன் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா மேக்னெட் தான் அது அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து ஒட்டியிருக்கு. இது நியோடியம் மேக்னெட் தான், பவர்ஃபுல்லான மேக்னெட்டாக இருக்கும் இங்கே. அதுக்கடுத்து அது கீழேயும் வந்து மேக்னெட் தான் இருக்கும். பாருங்கள் எப்படி ஒட்டுதுன்னு பாருங்கள். அதுக்கடுத்து போர்ட் கனெக்ஷனே பார்த்துக்குறோம், எந்த இடத்துல டேட்டா இருக்குது, எந்த டேட்டாவை எடுக்கணும், ரைட் பண்ணணும். இதை வந்து இந்த ரீட் ஹெட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை மூவ் பண்ணுறது ஃபுல்லாக அந்த போர்ட் கனெக்ஷன் வந்து பார்த்துக்குறோம். ஓகே, இதை வந்து டிஸ்க்கு வந்து இருக்குது பார்த்திங்களா, அந்த டிஸ்க்கை வந்து எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து போடாமல் நான் செக் பண்ணி காட்டுறேன் எந்த லெவலுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து அந்த மோட்ரு மட்டும்தான் சுற்றுது, ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த ரீரைட் ஹெட்டர்னால் மூவ் ஆகலை. ஓகே, அதுதான் மோட்டருக்கு பின்னாடி போர்ட் கனெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதில்னா எல்லாமே அந்த ப்ரோக்ராமிங் தான் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து சிங்கிள் டிஸ்க்னால சிங்கிள் டிஸ்க் ரீடர் இருக்குது, டபுள் டிஸ்க் அப்படின்னா டபுள் டிஸ்க் ரீடர் இருக்கும். அதில் வந்து நிறைய டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி இருக்கும். எஸ்எஸ்டியில் வந்து அந்த டிஸ்க் வந்து இருக்காது. ப்ராப்ளம் ஹார்ட் டிஸ்க் வர்றது வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த ரீரைட் ஹெட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் ப்ராப்ளமே வரும். டிக் டிக்னு சவுண்டு கேட்கும். ஓகே, எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டிஸ்க்கை வந்து இதிலேயே போட்டுக்கலாம், இதில் தான் டேட்டா இருக்குது. ஓகே, இதை வந்து அடுத்து வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ரூ எல்லாத்தையும் வந்து போட்டுக்கிறேன் நான். இப்போ எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு. போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா அங்கே வந்து கோல்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த போர்டு அந்த பர்டிகுலராக அந்த ரீரைட் ஹெட்டர் அந்த இதை மொத்தமாக எடுத்து அதில் வந்து கோல்டுனா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரினா வீடியோஸ் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான கொஞ்சம் போல் இதுதான் இருக்கும். அது ஏகப்பட்ட ஹார்ட் டிஸ்க்கை எடுத்து 1 கிராம் கோல்டு வந்து கொஞ்சம் போல் எடுப்பாங்க. அந்த மாதிரினா வீடியோஸ் இருக்குன்னு பார்க்கல அப்படின்னா நெட்டில் வந்து பாருங்கள். ஓகே, இதை வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம மூடிட்டு நம்ம ஸ்க்ரூ எல்லாத்தையும் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபினிஷ் ஆயிரும். அவ்வளோதாங்க, இதுதான் நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்கில் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. மோட்ரு அது போக டேட்டா வாங்கிட்டு எடுக்கிறதுக்கு அந்த உரிய போர்டு இருக்குது, அவ்வளோதான் இதில். இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.